உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஓகே பிரதர் சைலல், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ராஜா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஓகே, இன்றைக்கு ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு மனுஷன் வளரணும்னா, ஷார்ப்பாக இருக்கணும்னா, ஒரு கத்தி இன்னைக்கு காலையில் கூட நான் பேசின்னு இருந்தேன். இஃப் அ நைஃப் ஹேஸ் டு பி ஷார்ப், இந்த நைஃப் ரொம்ப அடி வாங்கியிருக்குது, இந்த நைஃப் ஷார்ப்பாக இருக்கணும்னா அது என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். ஸோ டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட், நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும்னா வாட் யூ வாண்ட். எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு? ஹல்லேலூயா. ஷார்ப்னஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஷார்ப்னஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒரு பென்சில் ஷார்ப்பாக இல்லைன்னா என்ன ஆகும்? எழுதாது, யூஸ் ஆகாது. இந்த கத்தி கூட ஷார்ப்பாக இல்லைன்னா என்ன ஆகாது? யூஸ் ஆகாது. யூஸ் ஆகாதுன்னா இதோடைய குவாலிட்டியே போயிடுச்சு, இதோடைய ஸ்ட்ரென்த்தை போயிடுச்சு, இதோடைய லைஃப் ஸ்டைலே போயிடுச்சு. உங்கள் லைஃப் கூட அவ்வளோதான். நீங்கள் உஷாராக இல்லைன்னா எல்லாமே பூஜ்ஜியம், எல்லாமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் இன்னைக்கு கத்தியை தீட்டின்னு போக வந்திருக்கிறீங்க? பிரதர் சைடெல்லாம் மொக்கையா போகலான்னுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர், ஆமென். ஓகே, என்னுடைய திருப்பிக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இரும்பை சாரி சிஸ்டர், சாரி வாசிங்க. இரும்பை இரும்பு கருக்கிடும். இரும்பு இரும்பை கருக்கிடும். அயன், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அயன் ஷார்பன்ஸ் அன் அயன். ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை என்ன பண்ணுமா? தீட்டுமா. இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, இந்த கத்திக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். இந்த கத்திக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, இதுக்கு எவ்வளோ ஷார்ப் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ தான் இது வேலை. எவ்வளோ பேர் வீட்டில் கத்தி இருக்குது? சிஸ்டர்ஸ், உங்கள் வீட்டில் கத்தி இருக்குதா? பிரதர்ஸ், ஓகே, வெரி குட். இந்த கத்தி வந்து எப்போ வாங்கினாலும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? இது அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? குறைஞ்சி போகுது. திரும்பி என்ன பண்ணும்? அது ஷார்ப் பண்ணும். அது மறுபடியும் என்ன பண்ணும்? அப்போ தான் அது இழந்தது பலத்தை என்ன ஆகும்? மறுபடியும் ரீகெயின் பண்ண முடியும். நீங்கள் கூட சண்டே சர்ச்சுக்கு ஏன் வரீங்கன்னா, டு பி ஷார்பன், டு பி என்ன ஆகுது? ஷார்ப் பண்ணுறதுக்காக கடவுள் உங்களை கொண்டு வராரு. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷார்ப் ஆக மாட்டீங்க. யூஆர் பீன் யூஸ்ட் டெய்லி. உங்களை என்ன பண்ணுறாங்க? இந்த உலகம் யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வீக் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 100% உங்களுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த கத்தி இருக்கிற இடத்துல இன்னொரு இரும்பு இருந்தால் மாற்றம் தான் இந்த கத்தி என்னவா இருக்கும்? எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது முக்கியம் இல்லை. பெரிய சர்ச்சு, சின்ன சர்ச்சு, டொமெஸ்டிக் சர்ச், இன்டர்நேஷ்னல் சர்ச், ஸோ அண்ட் ஸோ சர்ச்சுக்கு போகிறது முக்கியமே இல்லை. எல்லாரும் போகிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, மஜூதிக்கு போகிறாங்க, நமாஸுக்கு போகிறாங்க, ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போகிறாங்க, பெந்தகோஸ்ட் சர்ச் போகிறாங்க. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சர்ச்சுக்கு போகிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. யூ ஹேவ் டு ஹேவ் அன் அதர் அயன் டு ஷார்பன் யூ. உங்களுக்கு இன்னொரு இரும்பு இருந்தால் மாற்றம் தான் நீங்கள் எப்பவுமே எப்படி இருப்பீங்க? பைபிள் சொல்லுது, தனியாக இருப்பது. இது கல்யாணத்துக்கு அல்ல, கிறிஸ்டியனுக்கு சொல்லிக்கிறார். நீங்கள் தனியாக லைஃப்பை ரீல் பண்ண முடியாது உங்களால். தனியாக லீட் பண்ண ஜூடாஸ் செத்து போயிட்டான். தனியாக லீட் பண்ண பீட்டர் ஏமாற்றப்பட்டான். தனியாக லீட் பண்ண எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை ஏமாறப்பட்டுக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும்னா, டோன்ட் டேக் அன் அலோன் டிசிஷன். வெறும் தனியாக மாற்ற நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, யோசித்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, டிசைட் பண்ணிடாதீங்க. வெரி வெரி டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சர். ஒரு இரும்பு தன் பலத்தை எப்போ இழக்கும்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொல்லாதீங்க. ஒரு இரும்பு அதோடைய பலன் எப்போ இழக்கும்? திரும்ப பிடிக்கும் போது. இங்கிலீஷில் என்ன தெரியுமா அது பேர்? ரெஸ்ட். ரெஸ்ட் பிடிச்சா என்ன ஆகிடும்? எப்போ ரெஸ்ட் பிடிக்கும் ஒரு இரும்பு? யூஸ் பண்ணாமல் இருந்த. வெரி குட் விஜய். யூஸ் பண்ணாமல் இருந்தானாவோ நெக்ஸ்ட் எப்போ யூஸ் ஆகும்? சாரி, யூஸ்லெஸ்ஸாக மாறும். தண்ணி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு, அது ராங்கான பிளேஸில் இருந்துச்சுன்னா வெரி குட். நெக்ஸ்ட்டு, யூஸ் பண்ணலன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு, கரெக்டான கையில் இல்லைன்னா எல்லாமே எஃபெக்ட் தான். அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போய் கூட உங்கள் ஃபேமிலி ஏன் இன்னும் ஷார்ப் ஆகல தெரியுமா? எப்போ போனாலும் WWF, எப்போ போனாலும் உங்கள் லைஃப்பில் வந்து வெளியே தான் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் உள்ளெல்லாம் என்ன இருக்குது? இந்த ஜாக் ஃப்ரூட் எப்படி வெளியே ஸ்மெல்லு நல்லா அடிக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா ஃபுல்லு
கெட்டு போன ஸ்மெல்லு. இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்க கூட தே வாண்ட் டு ஷோ தட் தே ஆர் குட் இன் ஒன்லி இன் ஸ்டேட்டஸ். தே வாண்ட் டு ஷோ தட் வெரி குட் இன் யுவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். த ரியல் குட்னஸ் இஸ் நாட் இன் தட். உண்மையான குட்னஸ் அதே இல்லை. நான் நேற்று ஒரு நியூஸை பார்த்தேன். ஒரு ஃபிலிம் ஆக்டர் ஜெயம் ரவி அப்படின்ற ஒரு 15 மைக்கு வச்சிருக்கிறாங்க. கத்துறாரு, கூச்சல் போடுறான். அவனு என்ன நினைக்கிறார் அவர்? இஸ் ஸோ ப்ரோக்கன், இஸ் ஸோ ப்ரோக்கன். இதில் பத்தாததுக்கு மீடியாக்காரங்க வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், என் பிள்ளைய நான் பார்க்க முடியாதா? எவ்வளோ லேக்ஸ் குத்தி என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க காசு இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஜெயம் ரவியை பாருங்கள், அவர்கிட்ட காசு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாம்மா? ஜெயம் ரவி தெரியாதா? நீங்களாம் ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன், தூங்குறவங்களே எழுப்பலாம். தூங்குற மாதிரி அடிக்கிறாங்க பாரு, அவங்களாம் ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. கொத்தாத பாம்பு வந்து என்றைக்குமே கொத்தும். அது ஒரே வாட்டி கொத்துச்சுன்னா செத்தே போயிடுவாங்க. இதெல்லாம் உங்களை ஷார்ப் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒரு சர்ச் வச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் நீங்கள் ஷார்ப் ஆக மாட்டீங்க, கரெக்டாக கனெக்டடாக இருந்தால் தான் ஷார்ப் ஆவீங்க. நான் இப்போ பேசுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பேசினா 2 பேர் கேட்குவீங்க, இப்போ பேசினா 100 பேர் கேட்குவாங்க. இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் பீன் கனெக்டட். இது கனெக்டாக இருக்கிறதோட தான் சத்தம் ரொம்ப இடத்துல ரீச் ஆகுது. நீங்கள் கூட சபைக்கு வந்தால் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு போகிறீங்களோ என்னென்னு எனக்கு தெரியல. கரெக்டாக கனெக்டடாக இருந்தால் 100% நீங்கள் மேலே போகிறது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து, சில பேர் பார்த்தீங்களா, நீங்கள் ஊழியத்தை பண்ணுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க, ஸ்டில் யூ ஹேவ் தட் சேட்னஸ், ட்ரைனஸ் இருக்கும். ஸ்டில் ரெஸ்ட் பிடிச்ச லைஃப் தான். என்னன்னா என் லைஃபு, காலையில் எழுந்திரிக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன், தூங்குறேன், வேலைக்கு போகிறேன், இதே மாதிரி. ஆனால் அந்த ஒரு ஜாயின்றதே இல்லை, அந்த ஒரு சந்தோஷன்றதே இன்னைக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் கனெக்டட். உங்கள் லைஃப்பில் பாஸ்டருங்க தேவையில்லை, உங்கள் லைஃப்பில் வளர்க்குற தகப்பனுங்க தேவை உங்களுக்கெல்லாம். we have a lot of pastors in பெங்களூரில் ரொம்ப பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களை வளர்க்குற தகப்பனுங்க தேவை. ஒரு பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன ஆகும்ட்டு அந்த பிள்ளைக்கு தான் தெரியும், அந்த பெத்த தாய்க்கு தான் தெரியும். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட உங்கள் லைஃப்பெல்லாம் ஒண்டியாக லீட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. 100% சொல்கிறேன். என்றைக்குமே ரெஸ்ட்டு பிடிக்கிறது ஒரு நாளில் பிடிக்குமா? ரெஸ்ட்டு பிடிக்கிறது, திரும்ப பிடிக்கிறது, பிரைஸ் லார்ட் பிரதர், திரும்ப பிடிக்கிறது ஒரு நாளில் பிடிக்குமா? சான்ஸே இல்லை. இட் டேக்ஸ் டைம். நீங்கள் செத்துங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. யாருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுக்குதுன்னு சொல்கிற பாருங்க, who has been disconnected to the man of God, it is started in your life. It is already been started. இனி கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்படுறது உண்மைன்னா ஏஞ்சி காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? கடவுள் பயமே இல்லை. அதுக்கு தான் கடவுள் பயம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்தியா என்றைக்குமே மாறிட்டுக்கும். அதுக்கு தான் தேவ மனுஷனுடைய பயம் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை லீட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை உங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் மாற்ற ஒரு பாஸ்டர் இல்லைன்னா, நான் என்னென்ன உங்களுக்கு ரெஸ்ட்டு பிடிக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட்டு பிடிக்கும். மேரேஜ் ஆன கப்பல்ஸுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் லைஃபை இம்மீடியட்டாக பிசாஸ் என்ன பண்ணுவான்? அட்டாக் பண்ணுவான். நீங்கள் நினைக்கிறீங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி, பெயின் ஜாஸ்தி, 2 பேருக்கும், பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. அதை குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் ஹெவி. எது பகலுன்னு தெரியாது பொண்ணுங்களுக்கு, எது இரவுன்னு தெரியாது. இரவும் பகலும் ஒன்றாக இருக்கும். அவங்க எப்போ தூங்குறாங்கன்னு தெரியாது, எப்போ எந்திரிக்கிறாங்கன்னா, எந்த சாப்பாடு சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ். அதுக்கு தான் அவன் கத்துறான் மைக்கை வச்சு. நீ அவன் சொல்கிறான், ஏய் நீ எல்லாம் கேட்காதாடா, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? வலி இருக்குது. ஏன் அந்த வலி வந்து இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணிக்கினாங்க? ஏன் இஸ் அ ஃபிலிம் ஆக்டர். ஒரு ஃபிலிம் ஆக்டர் நடிச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? தே டோன்ட் ஹாவ் another iron to sharpen them man. இன்னொரு இரும்பு இல்லை அவளை வீக்காக இருக்கும் போது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லையா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்க, உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமுக்கும் ஒரு ஊழியக்காரன் வர்றதுக்கும் 1000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பொண்ணு வீட்டுக்காரர் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ இஃப் இட் இஸ் a mistake on girl also, they'll definitely support for the girl and boy definitely for the boy because there are relations. அவங்க சொந்தக்காரு. ஆனால் தேவ மனுஷெல்லாம் அப்படி இல்லை. வந்தாருன்னா செக்கை கரெக்டாக பிடிக்குவார். இவங்க தான் தப்பு. இவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க வேலைக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் ரெஸ்ட் பிடிக்கிற இடம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கு தான் இன்னைக்கு கனெக்ஷன் இருக்க மாட்டாங்க. வை பீப்புள் வாண்ட் டு ஐசோலேட் தெம்செல்ஃப். ஏன் அவங்க வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மேன் ஆஃப் காட் வில் நெவர் கண்ட்ரோல் யூவா. எந்த ஊழியக்காரன் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஈவன் வி இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என் சர்ச்சில் வந்து இன்றைக்கி அநேக பேர் வரல. எங்கள் பாஸ்டர் சர்ச்சு கம்மியான ஜனங்க தான் இங்கே தான் வராங்க.
ஆனால் அதுக்குன்ட்டு இனி வரைக்கும் சொல்கிற பாருங்க, எங்கள் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, டுடே இஃப் he says to leave this church, I will leave this church. யூனோ ஏன் தெரியுமா நான் சொல்கிற தைரியமா, அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அதன் பலனை நான் பார்த்துருக்கிறேன். I have seen the fruit for what I have been obeyed for the voice of God. Amen. Hallelujah. அந்த பலனை பார்த்த பிறகு தான் நான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்காக அனுப்பப்பட்ட என் ஊழியக்கார் சொல்லும் போது ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கனி அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமென். டுடே நவீனுடைய மகனுடைய இன்னைக்கு டெடிகேஷன் இருக்குது. They waited for 5 years. 5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. Have you ever gone through that? என்னைக்காவது குழந்தை இல்லாத ஒரு வழியில் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். But they went through that. நான் ஒரு கப்பல்ஸை பார்த்தேன், 3 years of marriage, they didn't have baby. ஸோ நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னா நோ ப்ராப்ளம், உனக்கு குழந்தை இல்லைன்னா நோ ப்ராப்ளம், லெட்ஸ் ப்ரே, நம்ம ஜெபம் பண்ணலாம், கடவுள் செய்வார். பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, இல்லை பையன் மேலே தப்பு இருக்கிற தொட்டு பையனுக்கு ஏதோ வீக்னஸ், ஸோ அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கினாங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணி மியூச்சுவலாக அவங்க வந்துட்டாங்க வெளியே. இப்போ இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் கட்டிச்சு, பையன் இன்னொரு கல்யாணம் கட்டிக்கினா. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், 3 வருஷத்துக்கே ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க போய்க்குவாங்க. ஏன் அவங்க பிரியல தெரியுமா? அவங்க வீக்கு தான், ஆனால் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் உங்கள் வீக்கிலேருந்து வெளியே நீங்கள் வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர், ரஸ்ட்டு பிடிக்கிறது என்றைக்குமே தெரியாது, ரஸ்ட்டு என்றைக்குமே வெளியே தெரியாது, ரஸ்ட்டு உள்ளே பிடிச்சின்னு இருக்கும். உங்களெல்லாம் வெளியே நம்ம டெக்கரேஷனாக இருக்கலாம், உள்ளே ரஸ்ட்டு பிடிச்சிருக்குது யாருக்கும் தெரியாது. நீங்கள் கனெக்டடாக இல்லாதவங்க பேடுன்னு சொல்ல, யூல் பி டல்லுன்றேன். நீங்கள் கெட்டவங்களாம் மாற மாட்டீங்க, டல் ஆகிடுவீங்க. கொஞ்ச நாள் நல்லா ஓடும். இது எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஃபிலிம் மூவி மாதிரி ஓடும், பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக வரும், ஒரு வாட்டி போன சர்வீஸில் கூட சொன்னேன், ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தாங்க. வேறு சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சரியாகவே பார்த்துக்க மாட்டார். நான் சொன்னேன், ஒருத்தருடைய ஆன்சர் நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் யூர் ஹஸ்பண்ட் டு கம்னு. உங்கள் ஹஸ்பண்டு 2 பேரும் வாங்க, அப்போ பேசலாம் அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்டை வர வச்சா, இஸ் அ பியூட்டிஃபுல் மேன், நல்லா பார்த்துக்கிறாப்புல, நல்ல லைஃப் வச்சிருக்கிறாப்புல. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா மாமியார் ப்ராப்ளம். இப்போ மாமியார்கிட்டேருந்து வெளியே வரணும்னா யார் மேலே பழி போடணும்? ஹஸ்பண்ட் மேலே போடணும். நீங்களாம் இல்லை, நீங்களாம் நல்ல ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்களா நம்ம சர்ச்சில் யாருன்னா அந்த மாதிரி இருந்தால் இது வரும், சத்தியம் வரும், இது வராது. சத்தியம் இருக்குள்ள பட்டயம் பிரதர், அதை சொன்னேன் ஸ்பிரிச்சுவலாக. அப்போ நான் அந்த பாப்பாவை கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. 8 years ஆச்சு. 8 years கெட்டதே பண்ணியிருந்தாரா உனக்குன்னாரு. கேட்டேன், 8 years கெட்டதே பண்ணாரா? இல்லை, கொஞ்சம் நல்லது பண்ணார். கொஞ்சம் நல்லது எதுனா சொல்லி, ஒரு 2 விஷயம் நல்லா வச்சிருக்கிறார், எங்கள் சொந்த வீடெல்லாம் வாங்கிக்கிறார். பெரிய விஷயம் அதெல்லாம். சொந்த வீடு வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம். நீ அதெல்லாம் சின்ன விஷயமா சொல்கிறேன். If you want to say about him a negative, tell the positive also. பாசிட்டிவை கூட பாசிட்டிவை சொல்ல மாட்டாங்க, வெறும் நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்கிட்ட வர மாட்டாங்க. என்கிட்ட வந்தா என்னன்னா 2 பேரும் மாட்டிக்குவாங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, 2 பேரும் வந்தாங்கன்னா மாட்டிக்கினா அவங்களே காம்ப்ரமைஸே, அவங்களே லைஃப் லீட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தால் தான் உங்கள் லைஃப்பை ஸ்டேபிளாக நீங்கள் நிற்க முடியும். ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு தான், ஒய்ஃப்னா உங்களுக்கு தான். ஆக்சுவலாக நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், கடவுளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுங்க. கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்றைக்குமே குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க. கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்றைக்குமே குடும்பம் வாழணும்னு நினைக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க மாட்டேற நல்லா கையை தொட்டி அந்த ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா மாமியாருக்கும் மருமகள் மேலே என்ன இருக்கும், சில கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம், அதெல்லாம் ஒடுக்குவோம். நாங்கள்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என் மருமகன் வாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கடவுளை காட்ட முடியாதுன்னு. எத்தனை அம்மாங்க இன்றைக்கி மனம் திரும்பிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை மருமகளுக்கும் மாமியாருக்கு சண்டைக்குது. ஆனால் இன்னைக்கு காம்ப்ரமைஸாக வாழ்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சத்தியம் உள்ளே போனால் மாற்றம். சத்தியத்தை அறிவீர்கள், என்ன ஆக்கும் உங்களெல்லாம்? என்னத்துலேருந்து விடுதலை ஆக்கும்? இந்த மாதிரி கோபம், எரிச்சல்,
சண்டை எந்து உந்து இதுல இருந்தெல்லாம் விடுதலையாக்கும். ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார். ஆமென். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. If you are not being grounded by the word of God, brother, உங்களுக்கு ஆழமான சத்தியமும் போதிக்கிற ஒரு தேவ மனிதனும் உங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், நான் இங்க சொல்றேன், 0 0 0. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு என் குழந்தைக்கு என்ன பண்ணுது தெரியுமா? என் குழந்தை இம்மிடியட்டா போயிட்டு ஒரு டானிக் பாட்டில் ஓபன் பண்ணி குடிச்சிடுது, தொறுக்குது அதே. ஏன்னா நாங்கள் டானிக் அது கொடுக்கும் போது பார்க்குது. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, யாரை இப்படி எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க என் குழந்தைய. ஐயோ அழகாக்குறமா. இப்போ எங்களுக்கு பண்ணிங்குது, இப்படி பண்ண மாட்டேங்கிறாரு, இப்படி எடுத்து இங்க வைக்கிறாரு. பாப்பா என்ன பண்ணுச்சு, யாரோ பண்ணுந்த வாட்ச் பண்ணுச்சு. நீங்க கூட சரி, உங்களை டீச் பண்ணுன்னா உங்களை வாட்ச் பண்றவங்க ஒருத்தர் தேவை. நீங்க நினைக்காதீங்க எல்லாருமே சாதிச்சிடுவீங்கன்ட்டு. நான் சொல்றேன், as a man of God, child of God, என்னாலேயே சாதிக்க முடியல, பர்ஸ்ட் ஆயிடுறேன். சில நேரத்தில் உங்களுக்கு பிரசங்கம் நாங்கள் நல்லா பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் ஷேர் பண்றவங்க இல்லைன்னா எங்களுக்கு வியாதி பூச்சுங்க மாதிரி ஆயிரும். நாங்களாம் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்ல போயின்னு இருக்கிற அப்படியே மானுங்களாம் அப்படி இருக்குது, நல்லா ரசிச்சு பார்த்துன்னு இருக்கிற. சடனா ஒரு மான் என்ன பண்ணுச்சு, இப்படி சைலண்டா இப்படி போச்சு. ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு, பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் என்ன பண்ணுச்சு, மான் அட்டாக் பண்ணிச்சு. அது கத்துக்கு எல்லா மானும் ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மனுஷன் எப்போ ரெஸ்ட் பிடிக்கிறா தெரியுமா? சர்ச்சை விட்டு யார் விலகுறீங்களோ, ஃபெலோஷிப்பை விட்டு யார் விலகுறீங்களோ, ஊழியத்தை விட்டு யார் விலகுறீங்களோ, ஜெபத்தை விட்டு யார் விலகுறீங்களோ, சத்தியம் பேசுற பாஸ்டரை விட்டு யார் விலகுறீங்களோ, உன்னை வேட்டை ஆடுறதுக்கு ஒரு வழி என்ன பண்ணிட்டான், லெவல் 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டான். உங்க ட்ராப் அது, உனக்கு போட்ட வலை அது. ஆக்சுவலாக போட்ட வலை உங்களுக்கு தெரியாது, ஏன்னா வலை என்னைக்குமே வலை மாதிரி தெரியாது, அழகா தான் தெரியும். ஆமென். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. நான் எங்கள் பாஸ்டர் கிட்ட போனேன்னா நான் எப்பவுமே இதுதான் சொல்லுவேன், ஐ வில் பி வெரி ஓப்பன் டு ஹிம். நான் ஊழியத்தில் வளரும் போது அவர்கிட்ட ஓப்பனாக போய் சொல்லுவேன், இப்படி இருக்குதுங்கண்ணா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஏஜ் உனக்கு அப்படின்வார், சிம்பிளாக சொல்வார். அது உனக்கு ஏஜ் அந்த மாதிரி ஆகும். சில வாலிப பசங்களாம் என்கிட்ட பேசிக்கிறாங்க, நான் எனக்கு எப்போ பார்த்தாலும் தப்பான மைண்டே வருதுண்ணா, தப்பான மைண்ட். அது உன்னுடைய ஏஜ், அது உன் ஏஜ், அது போயிடும். அது போகிறதுக்காக ஒருத்தர் வச்சிருக்கிறார் உனக்கு ஆண்டவர். அவனால யூ cannot alone overcome that. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் ஒண்டியா சால்வ் பண்ண பாருங்களேன், முடியவே முடியாது. You have to have another iron to sharpen your family, man. Amen. Hallelujah. கடவுளுக்கு பயம்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படியெல்லாம் வாழுவாங்க தெரியுமா உலகம்? இன்னைக்கு பயம்லாம் இல்லை. எனக்கு சொல்லிட்டா சீரியஸா, எனக்கு கடவுள் மேலே பயம் இருக்குது, இல்லை நல்லா இல்லை. ஆனால் எங்கள் ஊழியக்கார மேலே ரொம்ப இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற தோட்டத்தை எனக்கே இப்போ பயத்தோடு நடத்துகிறேன் நான் ஊழியத்தை. எனக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற தோட்டத்தை நாங்கள் பேசும்போது எதனா அந்த ஒரு லவ் இருக்குது. டிஸ்கனெக்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஆக்சுவலி எங்கள் பாஸ்டர் எப்பவுமே அதுதான் சொல்லுவார், உனக்கு மரியாதை கொடுக்குறங்க, உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, வார்த்தை கொடுக்குறங்க, உயிரை குத்து காப்பாற்றுன்னுவார். உன்னுடைய உயிரை கொடுத்து என்ன பண்ணு, ஆனால் மேப்பினுடைய வேலை அதுதான்வார். உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, உனக்கு யாரும் கீழ்படியிலையா, ஜெபம் பண்ணி அனுப்புன்னுவார், ப்ரேயர் பண்ணி அனுப்பிடு, அவ்வளோக்கு தான் தேவை. அவங்களுக்கு செக் போஸ்ட், செகண்ட் செக் போஸ்ட் வரும், அப்போ தேவ மனுஷன் யாருன்னு தெரியும். இன்னைக்கு உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் இல்லைம்மா, கடவுள்னால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன் இருந்ததோட தான் நல்லாக்கிறீங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமேன்னுட்டு? இன்னைக்கு எத்தனை வைஃபி நம்ம சர்ச்சில் அவங்க ஹஸ்பண்டை மன்னிச்சிருக்கிறாங்க தெரியுமா? even though they had wrong relationship, God never spoke to them directly, they spoke to him directly through a man of God. Amen. Hallelujah. உங்களுக்கு சொல்கிறேன், ஒண்டியா நடந்து ஜெயிச்சணும்னு பார்க்காதீங்க, ரொம்ப டேஞ்சர். அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே ஆண்டுடைய பிள்ளை ஒருத்தர் தேவை. Amen. Hallelujah. பிரகாசமாயிடுவீங்கம்மா, எழுதி தர. உங்களெல்லாம் எதுலலாம் பிசாசு உங்களை திருடணும்னு நினைக்கிறாரோ ஷார்ப் பண்ணிடுவார் ஆண்டவர். உங்களெல்லாம் உங்களை ஷார்ப் பண்ணுறது ஆண்டவர் எதில் தெரியுமா? உங்கள் மைண்டில் தான். எவ்வளோ பேர் அதை ஆகிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நம்ம சர்ச்சுக்கு எத்தனை பேர் சூசைடுக்காக வந்தீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்துன்னுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இயேசுக்கிட்ட வரும்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் தான் வந்தேன். கேள்விக்குறியே வந்தப்பா, நான் பாவத்தை எப்படி விடுறது? பட் ஐ ஹேட் அ மேன் டு சப்போர்ட் மீ. எல்லாரும் உலகம் வேற மாதிரி பேசும்போது God sent a man, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்த பிறகு என்னை என்கரேஜ் பண்ணார். என்ன தெரியுமா பண்ணாரு? கவலைப்படாத, ஒரு நாள் நீயும் மாறுவ, உன்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த மனுஷன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறிக்குது.
ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. யாரெல்லாம் ரெஸ்ட் பிடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டா, one who's been disconnected by the word of God. Disconnection. இதுக்கும் இன்னும் கத்திக்கு என்ன இல்லை, இருமுக என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. இது என்ன இருக்குது, டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறதோட தான் இது என்ன ஆக மாட்டேங்குது, யூஸ் ஆக மாட்டேங்குது. ஒரே இடத்துல இருக்கிறவங்க யார் தெரியுமா, ப்ரேயர் கம்மியாயிடும், பைபிள் வாசிப்பு கம்மியாயிடும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கடவுளுக்காக ஓட்டின ஓட்டம் கம்மியாயிடும். இது பிசாஸ் போட்ட ட்ராப் உனக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஆராதனை பண்ணிக்குவேன், மெசேஜ் கொடுத்துக்குவேன், சர்ச் கிளீன் பண்ணிக்குவேன், என்னென்னவோ பண்ணிக்குவேன். இப்போ அப்படியே உனக்கு டவுன் ஆனது காரணம் என்ன தெரியுமா, அவன் உன் வாழ்க்கையில வலை வீசிட்டான். பட் இட் இஸ் நாட் லேட், யூ கேன் கம் பேக். திரும்பி நீங்க வரலாம், நீ இழந்ததை மறுபடியும் கர்த்தர் தர முடியும். ஆமென், ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ஷன். ரெண்டாவது டூ மச் ஆஃப் பிஸி வித் எல்லாம். சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா பிஸின்னு வாங்க. இவங்க சிஎம் போஸ்ட்டுக்காக தமிழ்நாடுக்கு நிலைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிஎம் போஸ்ட் டிவி கேக் ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க இவங்க நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஆர் வெரி பிஸி, வெரி பிஸி. நான் பார்த்துக்கிறேன், ஹிந்துஸுங்க அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஹிந்துஸுங்க என்ன பண்ண மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டெம்பிள் இருக்குது, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பைப் போட்டு தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணி, அவங்க கோயிலில் டெம்பிளை க்ளீன் பண்ணி அழகாக பயபக்தியோட 5 மணிக்குள்ளே வருவாங்க. பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்களுக்கு எப்போ தெரியாது தெரியுமா, பங்க்சுவாலிட்டியில் தான் தெரியும் பிரசன்ஸ் ஆஃப் காட் என்னன்னு. அந்த பங்க்சுவாலிட்டி யார் கற்று தருவாங்க தெரியுமா, until and unless if you don't have a true man of God in your life. உங்கள் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது ஒரு மனுஷனுக்கு காட்டுறவங்க யாராவது இல்லைன்னா நான் எழுதி தரேன். நீங்கள் என்னன்னா சர்ச்சுக்கு போங்கம்மா, நீ என்னன்னா பைபிளை தொரு பிரதர், நீ என்னன்னா ஸ்டேட்டஸ் போடு, யுவர் ஜீரோ. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை டைமில் தான் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, one who is being rested will always be separate from the presence of God. ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்டாக இருப்பாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, they'll be very busy. பணம் சம்பாதிக்கிறதுல பிஸி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இழுக்குறது தானே பார்க்குவான். இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஆகணும் இல்லை, நீ நெக்ஸ்ட் மைக்கில் நிற்கணும், நீ கத்தணும். அதுக்கு தான் உனக்கு என்ன தரான், இப்போ 10 ரூபா கொடுக்குறான், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் 20 ரூபா. மாப்பிள்ளை ஃபாஸ்ட் ஆகிட்டாரு, இப்போ சர்ச்சுக்கு செல்லாம் விட்டுங்கிறாரு, இப்போ ஃபெலோஷிப் எல்லாம் விட்டுங்கிற. அவள் ஒரு 100 ரூபா கொடு உனக்கு போதும். மாப்பிள்ளை என்ன ஆகிடுவா, அந்த அம்மா கொடுமா, அந்த அம்மா கொடு, பாவம் அது ரொம்ப ஒடினேக்குது, அது 150 கூட, அதுக்கு சண்டே சர்ச் அப்படியே விடும் பாரு, பிஸின்னு வாங்க. பிரதர், இஃப் காட் சேஸ் பிஸி இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கை என்ன அது, சாரிப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன நினைக்குவீங்க, முடிஞ்சிச்சு உங்கள் கதை தெரியுமா. டோன்ட் எவர் டெல் தட் வேர்ட் டு காட். நான் பிஸின்னு யாருன்னா சர்ச்சு நீங்கள் வர்றது சொன்னீங்க, யூ ஆர் பீன் அட்டாக்ட் டைரக்ட்லி பை சேட்டன். You have time to brush your teeth, you have time to go to toilet, you have the time to work for your family. உங்க குடும்பத்துக்காக வேலை செய்யணும் ஆசை இருக்குது, காசு சம்பாதிக்க. You don't have time to God, you are spiritually dead man. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் கிடைக்கிறீங்க. உங்களை இன்னும் பிசாசு வெறும் மண்ணு தான் பண்ணும். நான் சொல்லிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும். இது ரொம்ப டேஞ்சரா வரும். விதை ஒன்று வளருது பல. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன், தெரிஞ்ச ஒரு பிரதர், ரொம்ப ஃபாராக இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல இருந்தார். அவர் என்னை பார்த்து ஒரு மூஞ்சில் ஒரு மரண பயத்தை பார்த்தேன். நான் ஏன் இந்த பிரதர் ஒரு இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு கேட்டேன். நான் கிட்டே போயிட்டு ப்ரைஸ் லாட்ஸ்னு நான் அப்படியே புகை உள்ளேருந்து வெளியே வருது. ஏன்னா என்னை பார்த்து உள்ளே போய்க்குது. அவர் நான் ப்ரைஸ் லாட் சொல்லிவிடு, எனக்கு தெரியல. நான் பாண்டவரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா எனக்கு இவரெல்லாம் காட்டுறேன், அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இவரை பார்த்து நானும் என்ன ஆயிடுறேன், ஏன்னா இவர் மியூசிக் ப்ளே பண்ணுறார், கிட்டார் ப்ளே பண்ணுறார். ஒரு கிட்டார் ப்ளே பண்ணுற பிரதர் சர்ச்சில் பூன்னு புகை வந்துச்சுன்னா நான் ஷாக் ஆகிடுவேன் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவரும் ஒரு மாதிரி ஆகிட்டார், நானும் ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்போ நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே ப்ளீஸ் என்னை காட்டாதே இவங்களெல்லாம், அவங்க எப்படி இருந்தால் அவங்க லைஃப் ஸ்டைல் இதை நான் மாட்டேன் சார். பர்றா, நான் ஏன் இது உனக்கு காட்டுறேன் தெரியுமா, இவன் அனாதையாக இருக்கிறான், இவனை நடத்துறதுக்கும் இவனை கண்டிக்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. அதனால தான் இவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது. என்ன செய்யறான், கடவுளே ஆராதிச்சுட்டு வாயிலும் என்ன பண்றான், ஆராதனை பண்றான், புக ஆராதனை. நம்ம சபையில் அந்த மாதிரி ஆராதனை யாருன்னா பண்ணா நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும். நீங்க கடைசி ஆராதனைக்கு என்கிட்ட நீங்க வரணும். யாருக்கு, அந்த பிரதருக்கோ. நான் 100% அந்த மாதிரி பாஸ்டர் தான்.
is because we will never give chance to a grown person. வளர்ந்துக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. வளராத கேட்குறாங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்கள குழந்தைங்க வளர்ந்து ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற அளவுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு கொடுக்குற மரியாதை தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. கரெக்டாக இல்லையா? மரியாதை மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கணும்னா அடி கூட எதிர்பார்க்கணும். அடி எதிர்பார்க்காதவங்க ஊழியத்தில் வரவே வராதிங்க. உங்களுக்கு அவமானம், வெக்கம், மானம், மரியாதை இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜெயம் ரவி கூட போயிடுங்க. ஜெயம் ரவி இருக்கிறார், யூ கேன் கோ தேர். ஜெயம் ரவி உங்களுக்கு காசு தருவார். நாங்கள் காசெல்லாம் தர மாட்டோம், சத்தியத்தை தான் தருவோம். ஏமே நல்லேலூயா. நான் சொல்கிறேம்மா, பார்க்க மேப்பனுக்கு ஆடு மேலே கவனம் இல்லாத இருந்தா அது என்ன ஆட்டு தோட்டம் நான் கேட்குறவங்களெல்லாம். ஆடுக்கு எப்போ சாப்பாடு தரணும், எப்போ தண்ணி தரணும் யாருக்கு தெரியும்? மேப்பனுக்கு தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? உங்கள் புள்ளிங்க பசியா இல்லை தூக்கமா கொசு கடிச்சாதான் அது தாய்க்கு தானே தெரியும். எங்களுக்கும் தெரியுது உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆடு கரெக்டாக கீழ்ப்படிஞ்சா மாற்றத்தை அதை நாங்கள் செய்ய முடியும். ஒன் சைடில் நாங்கள் செய்ய முடியாது, ரெண்டு சைட்லேயும் அது இருக்கணும். இன்னைக்கு பிரதாப் எடுத்துக்காங்க, அவங்க மம்மி இன்னைக்கு துபாயில் வந்துக்கிறாங்க. வெரி குட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் வந்துக்கிறீங்க. நல்லா கையை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? காட் பிளஸ் யூ. பிரதாப்க்கு ஆக்சுவலாக நீங்கள் வரல சிஸ்டர், நாங்கள் பண்ண ஜெபத்தை உங்களை அடித்து இட்டுன்னு வந்துக்குதுங்களே. நீங்கள் நார்மலாக கூப்பிட்டா வருதில்லை நீங்கள். ஸோ ப்ரைஸர் நாங்கள் எங்கே போட்டோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். இன்னைக்கு பாருங்கள், பிரதர் பிரதாப் இஸ் யார்? ஓகே, அவர் அவங்க மம்மி வந்து ஊரில் இருந்தாங்க, ஒரு 10-15 வருஷமாக இருந்தாங்க. அவங்க டேடி இங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா இருந்தே எத்தனை பேரே தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க. யூ ஜஸ்ட் see his character. இன்னைக்கு கடவுள் சேஞ்ச் பண்ணிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, பண்ணிக்கிறாரா இல்லையா? ஆராதனை பண்ணுறாப்புல இல்லையா? ஒழுக்கத்தை கடவுள் கற்றுக் கொடுத்தாரா, கடவுள்னால அனுப்பப்பட்ட மனுஷன் கற்றுக் கொடுத்தாரா? If Pratap would be a Christian and if he is not connected to a man of God, he will never be a Christian like this. அறவே காடாகுவாங்க, ஆஃப் பாயில் ஆகுவாங்களா? ஏன் என்கிட்ட நீங்கள் பிரச்சனைனா வர்றதுக்கு பயப்படுறீங்க தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களை அடிக்கிற அடிக்கு ஒன்று நீ மாறணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகணும். நம்ம சர்ச்சில் யாரும் இன்னைக்கு பிரச்சனைக்குன்னு வரதில்லை. யூ மே திங்க் திஸ் வேர்ட் மே பி ரஃப் ஆர் டஃப், பட் ஐ நோ வாட் இஸ் த ட்ரூத். உண்மையை சொன்னால் தான் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க. அதில் நம்ம சர்ச்சில் இன்னைக்கு 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் தேர் மேன், இட் இஸ் சால்வ்ட். அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆடு வளர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்கள் லைஃப்பில் இன்னொரு இரும்பு மாற்றம் இல்லைன்னா ஷார்ப்பாக இருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் உங்கள் மைண்டை நாங்கள் ஷார்ப் பண்ணுறது. உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ரொம்ப போகாத. ஏன் சொல்கிறது தெரியுமா? ஷார்ப் பண்ணுறவங்களெல்லாம். ஏன்னா உங்கள் ரொம்ப சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன இருக்காது உங்களுக்கு? எவ்வளோ பேர் அடி வாங்கினீங்க பேசுங்க பார்க்கலாம். என்ன இருக்காது உங்களுக்கெல்லாம்? சாப்பாடு இருக்காதா? உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் ரொம்ப போனீங்கன்னா என்ன இருக்காது உங்களுக்கெல்லாம்? மரியாதைக்காது. ரொம்ப பேர் உங்கள் வீட்டில் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் டஸ்ட்பின் இருக்குது. உங்கள் டஸ்ட்பின் எடுத்துன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் கூட என்ன இருக்குது? அவங்க வீட்டிலே இருக்குது. ஆனால் அவங்க வீட்டை பார்க்க மாட்டாங்க, உங்கள் வீட்டை தான் ஹைலைட்டாக பார்க்குவாங்க. ஏன்னா மற்றவங்க கதை பேசும்போது தான் நல்லா பேசுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த குப்பை தொட்டிங்களெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன பண்ணாதீங்க. அத்தியாகட்டும், சித்தினாகட்டும், சொத்தையாகட்டும், யாருனாகட்டும், மெயின்டைன் தேம். உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும். குடும்பம் கெட்டு போகக்கூடாதுன்னா, கெட்டு போன பொலம் பக்கத்தில் இருந்தால் அந்த பொலம் எல்லாம் என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கெட்டுவங்க ஆகிட மாட்டீங்க, நாங்கள் சொன்னால் ரொம்ப பெரிய கெட்டுவனா மாறுறோம். ஏன்னா நாங்கள் எல்லா எதிரிகளையும் காட்டி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அதுக்கு தான் நாங்கள் பெரிய எதிரியாக எல்லாருக்கும் மாறிடுறோம். ஏமே அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது டிஸ்கனெக்ஷன். முதலாவது என்ன ஆகும்? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள், காலையில் ஏஞ்சி ஜெபிக்க மாட்டீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து வளர்க்க பார்க்க மாட்டீங்க, கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. கடவுளுக்காக இருக்கிற வைராக்கியம் என்ன ஆகிடும்? கம்மியாகிடும். ஒன்று தூக்கம் வரும், காசு வரும், பணம் வரும், சரீரத்துக்கு ஆசைகள்லாம் வந்து என்ன பண்ணும்? உங்களெல்லாம் அப்படியே டவுன் பண்ணும். அப்படி டவுன் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போனால் சார்ஜ் ஆக மாட்டீங்க, அயன் கிட்ட போகணும். இன்னொரு இரும்பு கிட்ட போனால் தான் என்ன ஆவீங்க? எனக்கு ஒரு வாட்டி என் லைஃப்பில் நடந்துச்சு அது. இப்போ ரீசெண்டாக எங்கள் குழந்தை வந்து சிக்காக இருக்கும் போது நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன். என் குழந்தை வந்து தண்ணி குடிச்சிச்சு. அது வந்து இன்னொரு குழால போயிடுச்சு. அது மூச்சு விடுற குழான்னுவாங்க. அது போயிட்டு என்ன ஆயிடுச்சு? அது
மூச்சு அடிச்சிருச்சிருக்கு. அப்புறமா என்ன ஆகிட்டு இருக்குது, வெளியே கொண்டு போனோம், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தைக்கு. டாக்டர் என்ன சொன்னார், இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் அட்மிட் பண்ண போயின்னு இருக்கிறோம். எங்கள் ஒய்ஃப் ரொம்ப அட்டாச்சு, பாப்பாவுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மியும் அட்டாச்சு, 2 பேரும் அப்செட் ஆகிட்டு இருந்தாங்க. நானும் அட்டாச் தான், ஆனால் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டலாம் அட்டாச் ஆகிறேன்னா பிசாஸ் அவங்கள அட்டாக் பண்ணுறான். அதனால நான் அட்டாச்சே ஆகிறதில்ல யார்கிட்டையும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணின்னு இருந்தேன். பட் டூ மச் ஹெவி ப்ரெஷர். இந்த பக்கம் பாப்பா, இந்த பக்கம் மம்மி, இந்த பக்கம் டாக்டர், இந்த பக்கம் பணம். அட்மிட் பண்ணுறது ஒரு பக்கம் விடுங்க, அட்மிட்டுக்கு அது வேணும்ல, நம்ம எல்லாமே திங்க் பண்ணிங்கிறோம். இதில் 10வதுக்கு ஒரு ஆண்டி வேறு வருது அங்கேருந்து வந்துட்டு. எங்கள் ஒய்ஃப்ட்டு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, என் குழந்தைக்கும் இப்படி தான் ஆச்சு, வீட்டில் போயிட்டு என்ன கொடுனாங்க. எங்கள் ஒய்ஃபு டைகர் மாதிரி, என் பிள்ளைக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா நீ தரியா? நான் ஏசப்பா இப்போ தான் கொஞ்சம் நெருப்பு பற்றிச்சப்பா, இது யாருப்பா பெட்ரோல் ஊற்றினோ கொஞ்சம் கொதிக்கி, ஆண்டவரே என்னால் முடியலப்பா. இந்த பக்கத்து எங்கள் மம்மி என் பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் என் ஒய்ஃப் என் குழந்தை எப்படி ஆயிடுச்சு, இந்த பக்கம் நான் எப்படி ஆவேன்? ஆஸ் அ மேன் ஆஃப் காட் நானும் யாராக இருக்கிறேன், ஒரு மனுஷனாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், கர்த்தாவே தாவீதின் குமாரனே இறங்க, ப்ரேயரே வரமாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கோவம் தான் வருது. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கோவம் வர மாதிரி. டாக்டர் வேறு என்ன பேசுகிறான்னா 40,000 ரூபாய் கட்டுன்றான். என்ன பேஷண்ட்டுன்னே தெரியல, இமீடியட்டாக காசை கட்டுன்றான். என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறவங்கள, நீங்கள் கோவமாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணி பாருங்கள், ப்ரேயர் வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் கோவமாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணுங்கள், வரதான் பார்க்கலாம். வராது. யார் மேலே கோவமாக்குறீங்க அவங்க தான் வருவாங்க. உங்கள் அக்கா மேலே கோவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், மக ஏன்னா நல்லா இல்லை, ஓகே சாந்த குணம் ஷார்ப். உங்கள் அக்கா மேலே கோவமாக இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்னா, அக்கா இவ்வளோ மன்னிக்கவே கூடாது ஆண்டவரே நானே. வருதா வருது இல்லையா? நீங்கள் ஃபீலிங் ஆக்கும் போது ப்ரேயர் வருதா? உங்கள் ஃபீலிங்ஸ் தான் வரும். நீங்கள் சந்தோஷமாக்குது ப்ரேயர் வருதா? சந்தோஷத்தான் வரும். ஆனால் இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் மாற்ற முடியும். அந்த நேரத்தில் நடந்த சாட்சியை நான் சொல்கிறேன், என்னால் முடியல. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். அப்போ எங்கள் பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன், தயவுசெய்து ஒரு 20 மினிட்ஸ்ண்ணா ப்ளீஸ் வாங்காதீங்க. ஏன்னா நான் பர்ஸ்ட் ஆயின்கிறேன், எனக்கு தெரியுது. நான் வெடிஞ்சேன்னா வெடிகுண்டு மாதிரி வெடிஞ்சிடுவேன், எனக்கு பயம். ஏன்னா கோவம் ஒரு அளவுக்கு தான் எல்லாருக்குமே இருக்கும், ரீச் ஆயிங்குது. இமீடியட்டாக ஒரு 20-25 மினிட்ஸில் வந்தார். வந்தோம் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் டாக்டர் கொடுத்தாரு. என்னத்துக்கு நீ 40,000 ரூபாய் கேட்ட சொல்லு. அவருக்கு சின்ன மெடிக்கல்லாம் ஆன்சர் கொடுத்தார். டாக்டர் ஆஃப், ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணேன்னு ஒத்துக்கினார். நெக்ஸ்ட் எங்கள் மம்மி வந்தாங்க. எங்கள் மம்மி ஃபுல் ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாங்க, கொல்ல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ எங்கள் மம்மிக்கிட்ட வந்தார். மெதுவாக எங்கள் மம்மியை கொஞ்சம் போட்டு அழகாக வெட்டினார். அடுத்ததாக என் மனைவி கிட்ட வந்தார். அவர் ஒரு 2 போட்டு பிறகு கடைசியாக என்கிட்ட வந்தார். இன்னும் ஒரு 2 போட்டு ஒரு 1/2 hour தான்ப்பா. கோமா இதுங்கெல்லாம் சிரிச்சுங்கிறோம். அட்மாஸ்பியரே என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜீசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னா அவரே நடத்திக்கலாமா? நடக்க முடியாதா? ஏன் மோசஸை வச்சார் சொல்லு? ஜனங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும், கடவுளுடைய வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த வழியை காட்டுறதுக்காக தான் கர்த்தர் யாரை வச்சாரு? மோசஸை வச்சார். உங்க வாழ்க்கையில வச்சுக்கிறாரா மோசஸ்? மோசஸ் மாற்றம் இல்லைன்னா எல்லாரும் உன்னை என்ன பண்ணுவாங்க, 1000 யூதாஸ் வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மோசஸ் கிட்ட வந்த தொட்டு தான் உங்களை ஆண்டவர் ஷார்ப் பண்ணினே இருக்கிறார். உங்க மைண்டை ஷார்ப் பண்றார், உன் வாழ்க்கையை ஷார்ப் பண்றார், உன் எண்ணங்களை ஷார்ப் பண்றார், உன் எதிர்காலத்தை ஷார்ப் பண்றார், உன் அஸ்திபாரத்தை ஷார்ப் பண்ணினே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஒரு தேவை மனுஷன் தேவை. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு ஆனஸ்டாக சொல்கிறேன். நாங்கள் பைபிள் எடுத்து சத்தியம் பண்ணது என்ன தெரியுமா? நான் அந்த எலெக்ஷனில், தமிழ்நாடு எலெக்ஷனில் அந்த ஜெயிச்ச அந்த சிஎம்முடைய டீம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏழை பணத்தை கொள்ளை அடிக்க மாட்டோம், உங்கள் காசை எடுக்க மாட்டோம். நாங்கள் பண்ண ப்ராமிஸ் எல்லாம் இன்னும் டேஞ்சர் ஆகுது. நாங்கள் பண்ண ப்ராமிஸ் எல்லாம் இன்னும் டேஞ்சர் ஆகுது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி கொடுக்கல எங்கள் ஊழியக்கார், ரிட்டர்னும் கொடுத்துக்கிறார். நீ இதை செய்யலைன்னா இது உனக்கு குத்தம் அப்படின்னுக்கிறார். எங்களுக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது. நீங்கள் சபைக்கு வர்றது, உங்கள் காணிக்கையை வாங்கி நாங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கினு, உங்கள் தசம பாகத்தை எடுத்து வச்சுக்கினு எங்கள் ஃபேமிலியை நல்லா இருக்கணும். நோ 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 நோ. அந்த சர்ச் இந்த சர்ச் இல்லை, அந்த சர்ச் இந்த சர்ச்சு இல்லை. திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்.
பட் we accept the respect from you. உங்கள்கிட்ட நாங்கள் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குவோம் பிகாஸ் we respect you. ஆமென். அல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு பெரிய மோட்டிவ் என்ன தெரியுமா? உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்கள் குழந்தை, உங்கள் வீடு, உங்கள் அஸ்திபாரம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக நில்லுச்சுன்னா இந்த இடத்துல கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்ன்ற ஒரு அர்த்தம் தான் எங்களுடைய பெரிய நோக்கமே. ஆமென். அல்லேலூயா. And don't ever think your pastor should be very soft. Soft pastor is not good. Soft pastor ரொம்ப குட்னு நினச்சிடாதீங்க. சாஃப்ட் பாஸ்டர் ஆக்சுவலாக வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாருன்ற. ஏன்னா அவர் சாஃப்டாக பேசி என்ன பண்ண பார்க்குறாரு? என்ன கேட்டால் எங்கள் பாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், பட் இஸ் வெரி பியூர் இன் த ஹார்ட். ரொம்ப சுத்தம். ஒரு உன்னை வாழணும்னு நினச்சா மனசார வாழ்த்துட்டு போவார். நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு போவார். நான் பார்த்துக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துக்கிறேன். ஆனால் சில பேர் அந்த கள்ளங்கம்புடு மனசை வச்சுன்னே பேசுவாங்க. ஏன் ஊழியக்காரர் அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ஊழியக்கார கற்று கொடுத்தார். சபையை திறந்து இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்கள் வரதுக்கு காரணம் அந்த நல்ல தேவ மனுஷன். கடவுள் இருந்தார் கரெக்டு, ஆனால் இவர் மாற்றம் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை என்ன இருக்கும்? கேள்விக்குறியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், have you been disconnected from the presence of God? Have you been disconnected to a man of God? I want to tell you, ரஸ்ட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க? முன்னாடி வந்துடுங்க. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து முதலாவது டிஸ்கனெக்ஷன், ரெண்டாவது பிஸி பட் நாட் கிரவுண்டட். ரொம்ப பிஸி ஆனால் கிரவுண்ட் ஆகல. சின்ன காம்ப்ரமைஸ், a small compromise. உங்கள் இன்னர் பார்ட்டில் ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் வாழ்ந்துருக்குவீங்க. பாவத்துக்கு கொஞ்சம் என்ன ஆகிட்டுக்குவீங்க? காம்ப்ரமைஸ் ஆகிட்டுக்குவேப்பா. தப்புக்கு ஏதோ ஒரு தப்புக்கு என்ன ஆகிட்டுக்குவே? காம்ப்ரமைஸ் ஆகிட்டுக்குவேன். அதுக்கு தான் நீங்கள் என்ன ஆக மாட்டேங்கிறீங்க? கனெக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லிட்டா, நீங்கள் தப்பு பண்ணால் கூட தைரியமாக என்ன பண்ணுங்க? சபைக்கு வாங்க. தைரியமாக என்ன பண்ணுங்க? சபைக்கு வாங்க ப்ளீஸ். அது மாற்ற முடியாதுங்க. வந்து உங்கள் தப்புலேருந்து வெளியே ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழி கேளுங்க, நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் வெளியே வந்துக்கிறீங்க அதுலேருந்து? தனுஷ் இருக்கிறாப்ல, தனுஷ் இஸ் கனெக்டட் டு மீ. நான் தனுஷ் கிட்ட பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸு எப்போனா எனக்கு ஃபோன் பண்ணுவாப்ல. ஆக்சுவலாக ஃபோன் பண்ணும்போது நான் தனுஷை நினச்சின்னு இருப்பேன். whenever he calls me I will be thinking about him. எப்படியோ ஒரு ஸ்பார்க் ஆகும். பட் டைம்ஸ் he calls me. இன்னைக்கு அந்த பையன் சாட்சியை நான் கேட்ட ஒரு இடத்துல, கேஜிஎஃப்ல எங்கேயோ அவன் தற்கொலை பண்ண இருந்தான். அந்த பையன் வாயில் கத்தி கையில் என்னென்னவோ வச்சுன்னு, இனி எவ்வளோ அழகா ஆண்டவர் அதே கம்பெனியில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்து எந்த ஃபேமிலி கிட்ட முன்னாடி கீழே வெக்கப்பட்டு போன அதே இடத்துல கர்த்தர் அந்த மகனை உயர்த்தி இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு வாயில இப்படி கத்தி வச்சிருந்தவரு இன்னைக்கு பைபிள் எடுத்து உக்காணிக்கிறார். கடவுள் செஞ்சாரு, ஆனால் ஒரு மனுஷன் கூட சேர்ந்த தொட்டு தான் செஞ்சார். உங்களை கூட டைரெக்டாக வந்து கடவுள் செய்யணும். இந்த ரஜினிகாந்த் மூவியெல்லாம் பார்த்துட்டு தொட்டில் மேலே உக்காணின்னு பட்டம் வரும். பட்டம்லாம் வராது, குச்சி தான் வரும். ஓகேவா? கரெக்டாக கனெக்டடாக இருந்தீங்கன்னா லைஃப் மாற்றத்தான் யூ வில் ஷைன். அப்போ தான் ஷார்ப்பாக இருப்பீங்க. இல்லைன்னா மொக்கே ஆகிடும். இல்லைன்னா சண்டே சர்ச்சுக்கு போவீங்க, மண்டே ஒரே டான்ஸ் தான். உங்கள் வீட்டில் ஃபுல் டான்ஸ் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வரும், குழந்தைங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர், உங்களால் ஆகாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. சில பேர் கல்யாணம் ஆகாதது ப்ரெஷரு, சில பேர் கல்யாணம் ஆகிட்டு ப்ரெஷர், சில பேர் குழந்தை பொறுக்காத ப்ரெஷர், சில பேர் பொருந்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர் எல்லாம் மெயின்டைன் பண்ண ஃபிசிக்கல் ஆகாது, ஸ்பிரிச்சுவலாக வேணும் உங்களுக்கெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்தது இந்த 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 நைஃபை வந்து ஷார்ப் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா செப்பரேஷன். யூதாஸ் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆண்டவரை விட்டு என்ன பண்ணாவன்? செப்பரேட்டாக மாற. அதுக்கு தான் யங்ஸ்டர்களை சொல்லுவேன், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பி கனெக்டட். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து தயவு செய்து என்ன பண்ணு, கடவுள்கிட்ட சொல்லு. வழி தெரியலையா வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க. அதுக்காகத்தானே நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாங்களே பார்த்துக்கலாம், நாங்களே எங்களாலே ஆக மாட்டேங்குது ஐயா, எங்களாலே ஆக மாட்டேங்குது. நாங்களும் என்னவா இருக்கிறோம்? மனுஷனா ஒரு பக்கம் உடம்புன்னு சிக்காயிடும், ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம், ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஒரு பக்கம் ஒய்ஃபை பார்க்கணும், ஒரு பக்கம் குழந்தைய பார்க்கணும், ஒரு வேளை அந்த அம்மாவை பார்க்கணும், ஒரு வேளை அப்பாவை பார்க்கணும். எவ்வளோ பேரை பார்க்குவேன் ஒரு மனுஷனா இருந்து. ஒரு குடும்பத்தை அன்னைக்கு பிரிச்சுட்டுக்குவாங்க, யாரும் இல்லை, அவன் யாரும் அவங்க சொந்தக்காரு. என்ன ரீசன் கேட்டால் கல்யாணத்தில் கவனிக்கலன்றாங்க. நல்ல வேளை அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு ஒரு ஊழியக்கார வர வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லாகுது. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா.
சும்மாலாம் கத்தி ஷார்ப் ஆகாதுமா, அது துணையா இருந்தா தான் ஷார்ப் ஆகும். நீங்க கூட நினைச்சுக்காதீங்க ஒண்டியா இருந்தா எல்லாம் சாதிச்சிடலான்ட்டு. ஒண்டியா இருந்தவங்களாம் தோத்து போனவங்க தான் ரொம்ப பேர். மரக்கிட்ட தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும். எங்க பாஸ்டர்கிட்ட போனா இந்த ஜீவ தண்ணீரை ஊத்தும் போது தான் என் வாழ்க்கையில ஏமே நல்லையிலோயா. நீங்க 1% உங்க பிரச்சனையில போறீங்க, நாங்கெல்லாம் 100 டச் பண்றோம். 100% டச் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ள எங்களுக்கு ஒண்ணே தான் தெரியுது, கடவுள் எங்க கூட இருக்கிறார். ஆமென் ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. நீங்க கெட்டவன்னு சொல்லல, கனெக்டா இருக்காதவங்க எல்லாம் டல் ஆயிடுவீங்க. செடிக்கு தண்ணி ஊத்தல என்ன ஆகும்? டல் ஆயிடும். Be connected. Be connected to the word of God. சத்திய வார்த்தைக்கு என்ன இருங்க, கனெக்டா இருங்க. ஊழியக்காரட்ட அக்கௌண்டபிலிட்டியா இருங்க. எங்க பாஸ்டர் தூரம் இருக்கிறாரு, பட் ஸ்டில் I'll be connected to him. ஏன் தெரியுமா? செத்து போயிடுவேன் நான். ஒரு வாட்டி நான் அண்ணகிட்ட போனேன், எனக்கு ஊழிய வேண்டானே, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மினிஸ்ட்ரினா, நான் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படல. ஏன்பா அப்படின்னு கேட்டார். இல்லை முடியலண்ணா அப்படின்னு. என்னால் முடியல. ஸோ ஒருவேளை நான் இப்படி இருக்கிறது எல்லாருக்கும் அட்வான்டேஜாக இருக்குது, நான் இப்படி இருக்க ஆசைப்படலன்னு போய் சொன்னேன். என்ன பண்ணலான்ங்கிற அப்படின்னு கேட்டார். இதை விட்டுட்டு நீ அவர் எப்படின்னா ரொம்ப கிராஸ் கொஸ்டின் கேட்குவேன். என்ன பண்ணலான்னுங்கிற? நார்மலாக வேலைக்கு போயிட்டு நார்மலாக ஒரு சர்ச்சுக்கு பிலீவராக போயிடலாம் அப்படிங்கிறேன். போயிட்டு என்ன பண்ணலான்ங்கிற அப்படின்னு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்? இல்லை நார்மலாக குடும்பத்தை, அப்புறமா என்ன பண்ணலான்ங்கிற? அப்புறமா அப்படியே வாழலாம் அப்படின்னு. அப்பா வாழ மாட்டேன், செத்து போயிடுவேனே. என்னென்ன பண்ண அப்படின்னா போ அப்படின்னு போயிட்டு சர்ச்சை திறந்து ஜெபம் பண்ண. ஏன் தெரியுமா? ஃபுல் ஹெவி ப்ரெஷர், ப்ரேயர் பண்ணவே ஆகாது. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ப்ரேயரே வராது உங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்து அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது ஒரு புதிய பலன் வந்துடுச்சு. உன்னை காட்டிலும் பல அடி நான் வாங்கிக்கிறேடா, என்னையே கடவுள் நடத்துறாருன்னா உன்னையும் நடத்துவார் போன்னு சொன்னார். ஆமாம் நல்லேலூயா. ஒரு வாட்டி எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஒடிஞ்சிட்டு இருந்தேன். ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறான். நான் போயிட்டு அவர் ஊழியத்தை சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா. அழுதுன்னு இருந்தேன் நான், அவன் கூட க்ளோஸாக இருந்தானா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? இந்த கையில் பல பேருக்கு நீ மண்ணு போடுவ, நீ ஒரு ஊழியக்காரன், கண்ணிலெல்லாம் தண்ணி விடுங்காத, ஓகேவா? யார் இருந்தாலும் நீ ரெடியாகணும். நீ வந்துக்கிறது யுத்தத்துக்கு, அடி வாங்குறேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அடி வந்தால் கூட வீரனாகணும் அப்படின்னு. என்ன பாரு, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பிங்க இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, கர்த்தருக்காக வாழ்ந்துங்கிறேன். அப்போ உன்னை காட்டில நான் என்னவா இருக்கிறேன்? பல மட்டங்களை அவர் வாங்கியிருக்கிறார், பல மட்டங்களை அடி வாங்கிக்கிறார். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து நான் ஓடுறேன், என்னை பார்த்து நீங்கள் ஓடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒருத்தரை பார்த்த தொட்டு தான் உங்களுக்கு என்ன வருது? ஒரு தைரியம் வருது. ஆமென் அல்லேலூயா. அதனால தான் இந்த பைபிள் சொல்லுது, iron sharpens another iron. Be connected to God as well as to the man of God. As well as பாருங்க, உங்க ஃபேமிலியில் எங்கேயாவது போய் பிரச்சனை பெருசா போய் முடியறதுக்குள்ள பெருசாயிட்ட பிறகு வராதிங்க. சின்னதா இருக்கும் போதே மரத்தை வெட்டலாம், பிள்ளை வெட்டிடலாம். சின்ன பாவம் இருந்ததே வந்துடுறாச்சா, நான் சிகரெட் தான் அடிக்கிறேனா, பரவாயில்ல வா. நான் எல்லாம் அடிக்காதுங்களா? கஞ்சா தானே அடிக்கிறேன், பரவாயில்ல வா. என்னங்க வருவங்க எல்லாம் என்ன அடிக்காதுங்களா, தொடாதுங்களா? வா, என்ன காப்பாற்றினாண்டவர் உன்னைய காப்பாற்றுவார். ஆனால் ஒண்டியா ட்ரை பண்ணாத, ஒண்டியா ட்ரை பண்ணாத. ஒண்டியா ட்ரை பண்ண விழுந்துடுவேன். ஒண்டியா ட்ரை பண்ணாத. தாவீது மாதிரி ஒண்டியா மேலே வாக்கிங் போவாத, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் தைரியமாக சொல்கிறேன், ஒருத்தர் இல்லாமல் நீ ஷார்ப் ஆக முடியாது. ஆமென் அல்லேலூயா. Without a teacher, a student cannot become a teacher. Without becoming a son and daughter, you cannot become a mother and father. You have to become first a son and daughter, and then you will become a father. Amen அல்லேலூயா. நீங்கள் பிள்ளையா ஆகாமல் நீங்கள் என்ன ஆக முடியாது? அப்பாவாக மாற முடியாது. நீ பொண்ணா மாறாமல் நீ பொண்ணுக்கு அம்மாவாக மாற முடியாது. நீ பொண்ணா மாறு, அப்புறமா கர்த்தர் உன்னை அம்மாவாக மாத்துறார். உன்னை பையனா மாறு உங்கள் அப்பாவுக்கு, நெக்ஸ்ட் உன்னை அப்பாவாக மாத்துறார். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தான் பிரதர் ஷார்ப்பாக இருக்குவீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். நம்ம சர்ச்சில் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் அன்றைக்கி சத்தியத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பிரதர் இன்னைக்கு என் லைஃபே மாறிடுச்சு பிரதர். பைபிள் வசனம் மாறல, எக்ஸாம்பிள் மாற்றிக்கிது அவங்கள. காரணம் என்ன தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ so much. உங்களை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு என்ன தேவை? இன்னொரு இரும்பு தேவை.
ஒண்டியா நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கணவன் மனைவி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே பாஸ்டர் தான் நீங்கள் கீழ்ப்படியணும். பொண்டாட்டி ஒரு சர்ச்சு, புருஷன் ஒரு சர்ச்சுனா 100% டமார் சர்ச்சு. எந்த சர்ச்சு? உங்கள் ஃபேமிலி. ஏன்னா இவங்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. அவரது ஒரு டீச்சிங்கோ, இவங்களது ஒரு டீச்சிங்கோ, இவங்க 2 பேர் டீச்சிங்கோ, இவங்க ஃபேமிலியே ஃபுல் ப்ரீச்சிங்காக மாறும். என்னை வந்து ஒரு பொண்ணு கேட்க வந்துச்சு. நான் கல்யாணம் கட்டும் போது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எங்கள் மம்மி மேட்ரிமோனியில் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க டைரெக்டாக. அவங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாங்க. பேசணும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிரதர் போயிருந்தோம். பிரதர் அங்கே வெளியே இருந்தார். உடுப்பி ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் பேசின்னு இருக்கிறோம். பேசின பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன பார்த்தா எனக்கு ஒரு காலிங் இருக்குது. என்ன சொல்லுது? எனக்கு ஒரு காலிங் இருக்குது. என் காலிங்கில் நீங்கள் வரக்கூடாது. இன்னும் கல்யாணமே ஆகலை. என் காலிங்கில் நீங்கள் வரக்கூடாது. உங்கள் காலிங்கில் யார் உங்களை காலிங் பண்ணிங்கிறதுன்னு கேட்குறேன். உங்களை யார் காலிங் பண்ணி? குடும்பமே நல்லா இல்லைன்னா உன்னை கால் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ இப்போமே வரும்போது என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப்? நான் சொன்னேன் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க மம்மி ஃபோன் பண்ணாங்க. டிசைட் பண்ணியாப்பான்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேம்மான்னு டிசைட். அப்புறமா பார்த்தா திருப்பி ஃபார்வர்டாக எங்கள் ஃபேமிலிகிட்ட பேசணும்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. இப்போவே எந்த ஊழியம் உந்த ஊழியம் நல்லா வந்துச்சுன்னா இந்த ஃபேமிலியிலலாம் அவ்வளோதான் பிரதர். ஏன் காசு உன் காசு இது வந்துடுச்சுனால நினச்சிக்கங்க, நீங்கள் ஆல்ரெடி என்ன ஆகிட்டீங்க? ஜோடியாவில் ஆல்ரெடி என்ன ஆகிட்டீங்க? சத்தமாக சொல்லுங்கம்மா. கார் வருதுன்னா மாற்றம் அல்லேலூயான்றீங்க. என்ன வருது? பிரிச்சுட்டீங்க. நீங்கள் இன்னும் வெளிரங்கமாக பிரியல. ஸ்டார்டிங் உள்ள இப்போ உள்ள ரெஸ்ட்டு பிடிச்சின்னுக்குது. இப்போ வெளியே வரோம். இப்படி கத்தி எடுக்க போது இப்படி ஒடியுது பாரு, அதுதான் அவுட்டர் பார்ட். இப்போ உள்ள என்ன இருக்குது? பிரிவினை வந்துங்குது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு மேப்பன் அந்த குடும்பத்தை கவனிக்கிற ஒரு மேப்பனோட குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் காசு இல்லை உன் காசு இல்லை, ஏன் பண்ணல உன் பண்ணல, இது ரெண்டும் கொடுத்துருந்து நம்ம தகப்பன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தால் கூட காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அவங்களாம் 100% காம்ப்ரமைஸ். ஏன்னா பேஷண்ட் ஆவாங்க, திருப்பி நர்ஸாக மாறுவாங்க, விழுவீங்க எந்திரிப்பீங்க. ஆனால் அதே இது சின்ன பிரச்சனையில் குடும்பமே பிரியுது. காரணம் என்ன தெரியுமா? யூ டோன்ட் ஹேவ் அ ஷெப்பர்ட். உனக்கு என்ன இல்லை? ஒரு மேப்பன் இல்லை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ஒரு பயம் இல்லை. கடவுள் மேலே பயம் இருந்தாலே தப்பு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தேவ மனுஷன் இருந்தால் தான் ரொம்ப பயம் வரும். எங்கள் பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார், நான் வந்தேனாப்பா அங்கே ஒருத்தரே விட மாட்டேன்னுவார். நீங்கள் வராதிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு அப்படியே சொல்லுவார். நான் எங்கள் சர்ச்சை கூட சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம யாருக்கெல்லாம் கல்யாணம் கட்டணும் தாலி குத்தோம் பொண்டாட்டிக்க சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரதர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டை எதனா ஏமாத்தணும் எதனா நினச்சிங்கன்னா யோசிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். உங்களெல்லாம் என்ன பண்ணுவேன் சொல்லு? உங்களை யோசிக்கிற மாதிரி செய்வேன். நீங்கள் நினைக்காதீங்க ஐ எம் an ordinary person. she is my daughter, he is my son. அது எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எவ்வளோ டீப்பாக யோசிக்கிறீங்களோ அவ்வளோ டீப்பாக நாங்கள் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. என்னுடைய லைசன்ஸுக்கு இருக்குது. டோன்ட் திங்க் தட் ஐ எம் an ordinary person. I can take to a next level. என்னுடைய சைனுக்கு லாயரே சல்யூட் அடிக்கிறார் சரிங்களா? பட் ஐ வில் டேக் தட் அத்தாரிட்டி when it is been useful. எப்போ இருக்குதோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள்லாம். ஒய்ஃப் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க லைஃபை கெடுக்கிறதுக்கு நீங்கள் வரக்கூடாது. ஹஸ்பண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் நினச்சிடக்கூடாது. சான்ஸே இல்லை அவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா வேணா விட்டுட்டுக்கலாம். இந்த சபையில் நான் இருந்தால் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கூட நிற்குவாங்க. நிற்குவீங்களா நிற்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நிற்குவோம், விடவே மாட்டோம். எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு புத்தி கற்றுக் கொடுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவேன். ஏன்னா எங்கள் ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். ஏமே அல்லேலூயா. நான் சொல்லிட்டேம்மா, சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப ஈஸி, உங்கள் வாழ்க்கை சர்ச்சாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லிங்கிற வசனம் உங்களை சபையாய் மாற்றுகிற வசனம். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் டொமெஸ்டிக் சர்ச் போங்க, இன்டர்நேஷ்னல் சர்ச் போங்க, சின்ன சர்ச்சுக்கு போங்க, குடிசை சர்ச்சுக்கு போங்க, உங்கள் வாழ்க்கை சர்ச்சாக மாற்றிக்கங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இயேசு வந்த பிறகு உங்களை தான் கணக்கு கேட்குவார். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஐ லவ் சாந்த். சாந்த் எனக்கு ரொம்ப இஷ்டம். பிரேமோட ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஜென்டில் பாயா, இஸ் வெரி ஜென்டில். நான் ஒரு வாட்டி பார்த்தேன், அவனுடைய குணத்தை நான் பார்த்தேன். இஸ் வெரி நைஸ் பர்சன். He is growing now. They have been connected to me. வளர்ந்துக்கிறாங்க அவங்களா. ஒரு வாட்டி மது ஸ்டீவன் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மது பிள்ளைக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை அம்மா இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா புருஷங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குமா இருக்காதா? இருக்கோ தானே? அம்மா அப்பா இருந்தே ரொம்ப குடும்பம் கொடுக்குறாங்க.
அம்மா அப்பா இல்லைன்னா ரொம்ப கொடுக்குவா. கேட்டு பாருங்க அந்த ஹஸ்பண்டுக்கு, எதுனா ஒன்று நீ அதுக்கு பண்ணுறதை நான் பார்த்தேன், முடிஞ்சிச்சு கதைன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, என்ன பண்ண, அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு அப்படின்னு. பாண்டா நம்மளே பேசிக்கலாம் இரு அப்படின்ற. கேட்டு பாருங்க. மாப்பிள்ளைய வரல, இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு புக் எடுத்துட்டு அழகாக வர. நான் சொல்லிட்டேம்மா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை நடத்துறதுக்கு ஒரு மேப்பன் இல்லைன்னா என்னன்னா சம்பாதிக்கிறீங்களா? ஜெயம் ரவி மாதிரி ஒரு நாள் கத்த போகிறேன், யாரா பார்க்கல யாரா பார்க்கல, தனுஷ் மாதிரி நிற்கவே. காசு பணம்லாம் முக்கியம் இல்லைம்மா, குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கத்தான் ரொம்ப முக்கியம். இவங்கள்ட்ட என்ன இல்லை சொல்லு? காசு இல்லையா, பணம் இல்லையா, வீடு இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாம் இருக்குது, மேப்பன் இல்லையா? அதுக்கு தான் குடும்பம் சிதறடிக்கப்பட்டுங்குது. நம்ம சர்ச்லலாம் பிரியணும்னு வந்தவங்க இவங்களாம், ஆனால் ஒன்றா உக்காணிங்கிறாங்க இன்னைக்கு. அதுதான் கடவுளுடைய கிருபை, அதுதான் கடவுளுடைய தயவு, அதுதான் கடவுளுடைய பாசம். ஆமாம், நாளையா சாவணும்னு வந்தவங்களெல்லாம் கர்த்தர் வாழ வச்சு காணிங்க. மனுஷ கையில் அடங்கி ஒழுக்கமாக அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பணம் சம்பாரிச்சிட்டா ஒரு திமிரு வைக்காதீங்க. தூக்கி உங்கள் பணத்தை குப்பை தொட்டியில் போடுங்க. ஜெயம் ரவி கிட்ட இல்லாத பணம் இல்லை, தனுஷ் கிட்ட இல்லாத பணம் இல்லை. நான் அவன் பேர் ஹர்திக் பாண்டியாவா எர்திக் பாண்டியாவா? அவன்கிட்ட இல்லாத பணம் இல்லை. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா கடவுள் முக்கியம். உங்கள் குடும்பத்தை கடவுள் வேணும்னா கடவுளுடைய மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆமாம், நாளை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன கூடாதுங்க, நீங்களே ஃபைட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் நீங்களே ஏந்திரிக்கணும். சின்ன பிரச்சனைகள்லாம் கூட, ஆனால் பெருசாக ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஓடி வந்துடுங்க. அதுக்கு தான் ஆஃபீஸ் ரூம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களை என்ன எண்ணிக்கிறீங்கன்னா, நானே உழுவுறேன், நானே நொண்டி ஆகிட்டு வருவீங்க. ஒரு காலே இருக்காது, சுகர் வந்த பிறகு காலை எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு போகுதுன்னா கேங்க்ரீன் பேர். நெக்ஸ்ட் லெவல் என்ன தெரியுமா? கேங்க்ரீன். ஃபுல்லாக பஸ் ஃபார்ம் ஆக விடாதீங்க. கொஞ்சம் இருக்கும் போதே வந்துடுங்க. கொஞ்சம் தலை வெடிகிற போது என்ன ஆகிடுங்க, வந்துடுங்க. ப்ரேயர் பண்ணுங்க. முடியலையா தயவு செய்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டாக இது மாதிரி இருக்குது. நேற்று ஒரு தம்பிக்கு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எப்படிமாங்கண்ணா, நல்ல வேலை ஃபோன் பண்ணிங்கண்ணா, சூசைட் பண்ணலான்ங்கிறேன். நீங்கள் நல்ல வேலை நல்லா இருக்குது, சபையில் வந்தால் பார்க்கறது நல்லா இருக்குது. பிரச்சனை பாரு எப்படி இருக்குது. அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியாவது அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா, ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியலனா, ஒருவேளை உங்கள் அண்ணன் தம்பிக்கு சொல்ல முடியலனா, ஒருவேளை நீ பண்ண தப்புனால அதை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள்கிட்ட வாங்க. உங்கள் பண்ண தப்புனால அதை வர வைக்கல, அந்த தப்புனால வந்தது தான், ஆனால் இன்னொரு வழி கூட கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், உன்னை உருவாக்குறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேப்பனை வச்சிருக்கிறார். ஸோ ப்ளீஸ் பி சப்மிட் யுவர் ஷெப்பர்ட். உங்கள் மேப்பனுக்கு என்ன வருங்க, கீழ்ப்படிஞ்சு வாழுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை என்னவா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் பணம் காசு. நம்ம சர்ச்சில் இந்த விஜய் வராப்பில், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சின்ன சின்ன வேலை நான் சொன்னால இம்மீடியட்டாக செய்வாப்பில். இப்படி பண்ணிக்கப்பா, உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கப்பா, இம்மீடியட்டாக பண்ணுவாப்பில். என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் தெரியுமா, என்ன மாதிரி கனி தெரியுமா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதுதான் சொன்னேன். இதோட உள்ள ப்ரேயர் பண்ண மத்தான் சொன்னேன், கூடிய சீக்கிரத்தை மக சொந்த வீடு நீ வாங்கணும். உங்கள் சரித்திரத்தில் யாரும் இல்லைன்னா கூட நீ உருவாக்கிட்டு போக தருங்க. அல்லேலூயா. மரம் கரெக்டாக தண்ணிக்கிட்டே இருந்தால் அது கரெக்டாக வளர ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்த யாரும் ஆண்டவர் விட மாட்டார்ப்பா. உங்களை ஏமாத்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார், விடவே மாட்டார். உங்களை ஏமாறவே விட, எங்கள் பாஸ்டர் என்னை ஏமாற எங்கேயுமே விடவே மாட்டேங்கிறார். அவ்வளோ அழுவா என்னை தெளிவு பண்ணிட்டுக்கிறாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் ஷார்ப்பாக வச்சிருவார். யாரு பொய்யை சத்தியம் மாதிரி பேசுகிறாங்களோ உங்களுக்கு சத்தியத்தை காட்ட மாட்டார் ஆண்டவர், அவங்க பேசுகிற பொய்யை தான் காட்டுவார். உனக்கு என் தகப்பனுக்கிட்ட நான் கற்றுக்கிறது அதெல்லாம். அதுதான் நான் இவன் சொல்லுவேன், நான் சைக்காலஜி படிச்சுக்கிறேன்னு. அவன் இப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் தெளிவுபடுத்திக்கிறாரா? இல்லைன்னா நீ ஏமாந்து போயிருப்பீங்களா இல்லைங்களா? சொல்லுங்கம்மா, ஆமாவா இல்லையா? என்ன சாம்? ஆமாம், 2 சாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வந்தார் தெரியுமா? சிங்கத்தின் வாயிலே ஆடை எடுத்து காப்பாற்ற வந்தார். ஆமென், அல்லேலூயா. சிங்கம் யாருன்னு நினைச்சிங்க? மனுஷங்க தான், மனுஷன் தான் சிங்கம். பிரதர்ஸுங்க சொல்கிறேன், இன்னைக்கு அந்த ஜெயம் ரவி கத்துறது எப்படி இருக்குதுன்னா, யாரும் இல்லை, அவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அதே சர்ச்சுக்கு வந்திருந்தாங்கன்னா, ஒரு பாஸ்டர் இருந்தாங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியா வரைக்கும் எடுத்துன்னு போய் விட்டுக்க மாட்டார், விட்டுக்கவே மாட்டேன். நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி ஆச்சுன்னா சோஷியல் மீடியா போய் விட்டுக்குவேன் நான். இந்த மீடியாவில் இருந்தால் சாட்சி சொல்லிக்குவாங்க 100%. ஏன்னா பிசாசு உங்கள் பேரை எல்லாத்தையும் கெடுக்க பார்க்குவான், ஆனால் கர்த்தர் உங்கள் பேரை காப்பாற்ற பார்க்குறாரு. ஹல்லேலூயா. So be submit to a man of God. Don't be very busy. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப பிஸியாகாதீங்கன்னு சொல்லுங்க.
கீழ்படி சேர்க்க சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப பிஸி, ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஆமென். அல்லேலூயா. நல்லா கொளுத்த கண்களை போல வாழ்வீங்க. ஆமென். அல்லேலூயா. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நான் சொல்லிட்டு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரே ஒரு வசனம் தான் எடுத்தேன், ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையாக இருந்துச்சு இது. உங்களுக்கு என்ன நேரத்தில் தான் அந்த இரும்பு மாற்ற ஷார்ப்பாக இல்லைன்னா என்னென்ன உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்க. ஓவர் திங்கிங் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு மேப்பன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஓவராக திங்க் பண்ணுவீங்க. லோ மூட் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்கள் மூடு வேவ் ஆயின்னு இருக்கும். அப்புறமா புவர் ஸ்லீப் என்ன இருக்காது? நல்ல தூக்கம் இருக்காது. ஏன் நல்ல தூக்கம் இருக்காதுன்னா கவலைக்கு என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. அப்புறமா பிஹேவியரல் எஃபெக்ட் ஆகும். உங்கள் கேரக்டர் கூட என்ன இருக்குது? எஃபெக்ட் ஆகின்னு இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட நான் மேலே ஸ்டெப் ஏறி வந்துங்கிற ஒரு ஆண்டி கத்திட்டாங்க. நான் ஷூ போட்டு உள்ளே ஓடி இப்படி ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்தா தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆண்டி. இந்த ஆண்டி இவ்வளோ ஜோரம் ஏன் கத்துறாங்கன்னா அவங்க பொண்ணு ரொம்ப ப்ரெஷர் பட்டுக்கிறாங்க. கரண்ட்டில் கை விட்ட மாதிரி கத்துனாங்க. நான் ஒரே ஓட்ட ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு? அவங்க பிஹேவியரு கொஞ்ச நாள் உள்ளே இருந்துக்குது. அது அதை ரெஸ்ட் பிடிக்க 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 என்ன ஆயிட்டாங்க? இப்போ பஸ்ட் ஆயிட்டாங்க. சின்னதாக இருக்கும் போதே வந்துருங்க, புண்ணை என்ன பண்ணிடலாம்? ஆட்டிடலாம். பெருசாக விடாதீங்க, ஃபுல் பாடியே எஃபெக்ட் ஆகிடும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் என்ன தெரியுமா? ஃபீலிங் டிஸ்கனெக்டட், இன்னர் லேக் ஆஃப் பீஸ், ரெடியூசஸ் அ சென்ஸ் ஆஃப் மீனிங் ஆஃப் லைஃப். உங்கள் சென்ஸ், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அர்த்தமே என்ன பண்ணிடுமா? எடுத்துருமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சூசைட். பொண்ணுங்க நீங்கள் ரொம்ப இதில் தான் மாட்டுவீங்க. என்னைக்கு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தான் வரும், நான் செத்துட்டா நல்லாக்கும். ஏன்னா என்னத்துக்கு அந்த ஆசை வருதுன்னா, ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, அவங்க உயிரை எடுக்கிறது. அதுக்கு தான் பைபிள் வசனம் சொல்லுது, சாத்தான் என்னத்துக்காக வந்துக்கிறான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்துக்கிறான். உங்களெல்லாம் என்ன பண்ண வந்துக்கிறான்? அவன் உங்களை வாழ வைக்கணும்னு வரல, உங்களை அழிக்கணும்னு வரான். ஆனால் அவன் எப்படி வரான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே வந்தான்னா வேலையை முடிச்சிடுவான். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்காவது இஃப் யூ ஆர் லோ ப்ளீஸ் ஸ்பீக் டு காட். ஆகலையா தயவு செய்து சபைக்கு வாங்க. வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஆகிக்குது பேசலாம், முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்குது? ஆமென். அல்லேலூயா. ஆனால் போக போக கீழே போக மாட்டீங்க, வளர்ந்து தான் இருப்பீங்க. அது மட்டும் 100% ஷூர். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நம்ம புசிக்க போகிறோம்.